வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இந்த வீடியோ ரொம்ப 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 குயிக்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்தியா வந்து குளோபல் மார்க்கெட் கேபிட்டல் லீடரில் இருந்து 7வது பொசிஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கு. 2 பொசிஷன் கீழே விழுந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பிரபலமான நியூஸாக இருக்குது. இது இந்தியா மார்க்கெட் இனிமேல் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உகந்ததா, இல்லை இதுக்கு மேலே இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறது வேஸ்ட்டா, இல்லை ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணி அக்யூமுலேட் பண்ணலாமா அப்படிங்கிறது தான் இதுக்கான வீடியோ. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா, இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிருங்க. குளோபல் மார்க்கெட் லீடர்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபர்ஸ்ட் 62 ட்ரில்லியன்னு, சைனா 14.8, ஜப்பான் 6, டைவான் 5.15, கொரியா 5, யுனைடெட் கிங்டம் 4.8, இந்தியா 4.84. இதுக்கு முன்னாடி 5வது பொசிஷன்ல இருந்துச்சு. நம்மள 2 பேர் கொரியா அண்ட் டைவான் வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு முன்னாடி போயிட்டா. இதுக்கு ப்ரிடாமினெண்ட்டாக பேக்கப்பாக இருக்கிற ரீசன் எல்லாமே செமிகண்டக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்குது. சாம்சங், எஸ்கே, ஹைனிக்ஸ் இந்த ப்ரிடாமினெண்ட்டான கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ் பெட்டராகவே இருக்குது. நிஃப்டி 50 மட்டும் கடந்த சில மாதங்களாகவே டபுள் டிஜிட் ஃபால் தான் கொடுத்துருக்கு. 2026 ருப்பி ரொம்பவே வீக்கன் ஆயிடுச்சு. இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன். ஒய் இட் ஹேப்பன்? ஏஐ சிப்செட் வந்து இப்போ ரொம்ப பூமிங்கில் இருக்குது. இந்தியாவில் ப்ரிடாமினெண்ட்டாக சொல்லிக்கிற அளவுக்கு செமிகண்டக்டர் சாம்பியனோ பிளேயரோ இல்லை. எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸாக இந்தியன் மார்க்கெட்டை வித்துட்டு வெளியே போயிட்டு இருக்கான். ருப்பி இப்போக்கான மார்க்கெட் நிலவரப்படி 95, 96 போயிடுச்சு. டாலர் டாமினண்ட்டாக மார்க்கெட் இருக்கிறதுனால அது இந்தியாவுக்கு நெகட்டிவாக இருக்குது. க்ரூட் ஆயிலோட ப்ரைஸு கண்ணாப்பினான்னு ஏறிடுச்சு. இந்தியா ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் டாலர்ஸை கொடுத்து க்ரூட் ஆயில் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது இந்தியாவுக்கு நல்ல நியூஸ் கிடையாது. குளோபல் வார் டென்ஷனில் யூஎஸ் வந்து இந்தியா மேலே கண்ணாப்பினான் டேரிஃப் போட்டுட்டு இருக்கான். யூஎஸ் ஈரான் வாரும் ஹையஸ்ட் பீக்கை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்தியா மார்க்கெட் 2026 என்ட்ராகும் போது வேல்யூவேஷன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ப்ரீமியம்ல இருந்துச்சு. அந்த ப்ரீமியம் வேல்யூவேஷன்ஸ் நார்மலா மார்க்கெட் கண்டிஷன்ல ஜஸ்டிஃபை பண்ணியிருந்திருக்க முடியும். இப்போ இருக்கிற குளோபல் டென்ஷன்ல ஜஸ்டிஃபை பண்ண முடியவில்லை. இது எல்லா ரீசனை பேஸ் பண்ணி தான் இந்தியா 7வது பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஒரு ரெஃபரன்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம் அப்படின்னா நாமளும் சவுத் கொரியா டைவானும் இந்த 0 ரீசெட் பாயிண்ட்ல இருந்தோம் அப்படின்னா நம்ம டிக்ளைன் ஆகி 2 டிஜிட் கீழே போயிட்டோம். அங்கே மேலே அவங்க அடிச்சு பிடிச்சி 86%, இன்னொருத்தர் ஸ்ட்ராங்காக பின்னாடியே டைவானை லீட் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இது கரெக்ஷனா இல்லை ஸ்ட்ரக்சரல் சேஞ்சான்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ஷன் கேஸ் பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஎஸ் வந்து ஜென்ரலாகவே சைக்கிளிக்கல் தான். இந்த மாதிரி வித்துட்டு போகிறதும் திரும்ப உள்ளே வரதும் ரொம்ப நார்மல். 2022 இதே மாதிரி இன்சிடென்ட் நடந்து நிஃப்டி 50 வந்து 11% கிட்ட ட்ராப் ஆகி மறுபடியும் ரெக்கவரி போஸ்ட் பண்ணியிருக்கு. ரேங்கிங் இது எல்லாமே டைல்யூஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது எல்லாமே டாலருக்கு அகேன்ஸ்டாக வேல்யூவேட் பண்ணப்படுது. ஸோ டொமஸ்டிக் பையிங் இன்னும் இந்தியாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் மேக்ரோ ஹெட்வின்ஸ் வந்து பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணி தரும். ஒன்ஸ் இந்த க்ரூட் ஆயில் டென்ஷன் முடிஞ்ச உடனே பேக் டு ஃபார்ம் இந்தியா மார்க்கெட் வருவதற்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஸ்ட்ரக்சரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் நம்ம சில டிராபேக்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏஐ ஹார்ட்வேர் மோட் வந்து இந்தியாவில் இப்போதைக்கு இல்லை. மேனுஃபேக்சரிங் கேப்ஸ் இருக்குது. நிறைய ஐட்டம்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ணுறமே தவிர எக்ஸ்போர்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஃபாரின் ஓனர்ஷிப் ட்ரிஃப்ட் வந்து கண்டிப்பாக நடக்கணும். எஃப்ஐஎஸோட புது ஃப்ரெஷ் என்ட்ரி இருந்தால் மட்டுமே நமக்கு மார்க்கெட் ரெக்கவரி சாத்தியம். ப்ரீமியமா இருக்கிற மார்க்கெட் வந்து இப்போதைக்கு ப்ரெஷரில் இருக்கும். பட் சூன் இந்த ப்ரீமியம் எவாலுவேஷனை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கான ஏர்னிங்ஸ் நம்ம ரெடி பண்ண வேண்டும். நம்மளோட வேர்டிக் பொறுத்த வரைக்கும் நாம் இதை ஆல்மோஸ்ட் அரௌண்ட் சைக்ளிக்கல் கரெக்ஷனாக தான் நான் பார்க்குறேன், நியர் டு ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச். ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பேஸ் பண்ணி குவாலிட்டேட்டிவ் ஸ்டாக்ஸ்க்கு அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிங்க. ஒரு இன்வெஸ்டராக நான் என்ன பண்ணணும்? இப்போ பேனிக் செல்லிங் பண்ண வேண்டாம். ஹெட்லைனை பார்த்துட்டு எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. உங்களோட மார்க்கெட் ஷிஃப்ட் அண்ட் ஃபோக்கஸை ஸ்மால் கேப் மிட் கேப்பில் இருந்து குவாலிட்டி ஸ்டாக்குக்கு மூவ் பண்ணுங்க. எந்த பர்டிகுலர் செக்டார் ஃபர்ஸ்ட் ரெக்கவரி போஸ்ட் பண்ணுதோ அந்த செக்டாரில் மேஜர் வால்யூம் ஆஃப் யுவர் போர்ட்ஃபோலியோ மூவ் பண்ணுங்க. ஏஐயோட சைக்கிளை இக்னோர் பண்ணவே பண்ணாதீங்க. அண்ட் 5 இயர்ஸ்க்கான ஹரிசானில் மார்க்கெட் உண்மைக்குமே பாசிட்டிவாக தான் இருக்கும். 12 மாதத்துக்கான பம்பீரோட பேஸ் பண்ணிட்டு சடனாக மார்க்கெட்டை வித்துட்டு வெளியே போக வேண்டாம். ரெக்கவரி டைம்லைன் பொறுத்த வரைக்கும் ஜெஃப்ரீஸ் நிஃப்டி வந்து டார்கெட்டாக 28,300 வந்து பை எண்ட் ஆஃப் 2026 கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எண்ட் ஆஃப் 2026 வர. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது மார்க்கெட் அப்டேட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.